12th ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதியிலேருந்து புதன்கிழமை பிற்பகல்ல இருந்து www.dge.tn.gov.in என்ற இணையதளத்துக்கு போயிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் அந்த மாதிரியான ஒரு வாசகம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் பர்த் டேட்டும் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கான ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுகூட்டலுக்கோ மறுமதிப்பீட்டு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க உங்களோட இணையதள முகவரியில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து, அதாவது எந்த இணையதளம்னா www.dge.tn.gov.in இந்த இணையதளத்துக்கே போயிட்டு உங்களுக்கு மறுகூட்டலா இல்லை மறுமதிப்பீட்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா, அப்ளை பண்ண போகிறீங்க மறுகூட்டலுக்கா இல்லை ஏதாவது ரீடோட்டலுக்கா ரீவேல்யூஷனுக்கா எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்கள், அதாவது ஜூன் 5, 6, 7 இந்த 3 நாட்கள், ஜூன் 5ஆம் தேதின்னு பார்த்தோன்னா காலையில் 11 மணிலேருந்து சனிக்கிழமை மாலை 5 மணி வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் போய் ஒப்படைக்க சொல்கிறாங்க. அதற்கான மதிப்பீட்டு தொகை பாருங்கள். ரீடோட்டல் பண்ணுறதுக்கு பயாலஜி பாடத்துக்கு 305 ரூபாயும் மற்ற பாடங்களுக்கு 205 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. அதே மறுமதிப்பீட்டிற்கு ரீவேல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒவ்வொரு பாடத்துக்கும் 505 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தொகையை நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ரீடோட்டல் பார்க்கணுமா ரீவேல்யூஷன் பார்க்கணுமா அதை டிக் பண்ணி என்ன தொகையோட அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதி நீங்கள் கையெழுத்திட்டு அந்த ஃபார்மை வந்து சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இது வந்து தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை டைப் பண்ணி மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் முகவரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான அந்த அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ அந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் இந்த பணத்தை கட்டி நீங்கள் ரீவேல்யூஷனோ இல்லை ரீடோட்டலிங்கோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th-க்கும் 11th-க்கும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். நம்ம சேனலில் அதற்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 10th, 11th, 12th-க்கான வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.